ஹாய் காய்ஸ், நான் என்ன தெரியுமா ஆகுது 3:30 அம்மா 3:30 செம்ம குளிர் வேற. அவள் தான் நான் ஸ்வெட்டரும் எடுத்துன்னு வரல, மறந்து வேற போயிட்டேன். இந்த நாய் வேற இருக்கு, எனக்கு வேற குளிருது, என்னால் முடியவே இல்லையே. என்ன பண்ணுறது? எல்லா ஹில் ஸ்டேஷன் போகும்போது எடுத்துகிட்டு வருவேன், வெயில் அடிக்கிற டைம்லலாம் எடுத்துகிட்டு வருவேன். இங்கே என்னன்னா ரொம்ப குளிருது, அடிக்கடி மழை வேற பெய்யுது, என்கிட்ட ஸ்வாட்டர் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம். ஹாய் காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் Day 2 சூரியநெல்லியில் எங்கெங்கெல்லாம் போனோம் தான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாளே சொல்லிட்டாங்க, நாளைக்கு விடிய காலையில நாங்க 3:30 மணிக்கே வந்து எழுப்பி விட்டுருவோம் சார்னு. அதே மாதிரி டைம் மிஸ் பண்ணாம 3:30 மணிக்கே வந்து டென்ட்ல இருக்கிற எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டாங்க. நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற கேம்ப் சைட்லயே ஜீப் இருக்கும். ஸோ அவங்க அங்கிருந்து நம்மள வந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த கொழுகுமலை வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ சரியான சீன் அது, சூப்பரா இருந்தது. அந்த கிளவுட் ஃபுல்லா அப்படியே பதர்ந்து செம சூப்பரா இருந்தது, ஜாலியா இருந்துச்சு. ஆனா என்ன, சரியான கூட்டம். நார்மலா கொழுகுமலை வியூ பாயிண்ட் போறதுக்கு ஜீப் புக் பண்ணணும்னா ஒரு ஜீப் வந்து 3000 rupees, 6 பேர் ஷேர் பண்ணி போலாம். ஆனா நாங்க வந்து ஸ்டே பண்ண இடத்துல எங்களுக்கு பேக்கேஜா தானே கொடுத்தாங்க. சோ எங்களுக்கு வந்து அந்த காசுலாம் கிடையாது, அந்த பேக்கேஜ்லயே அது இன்க்ளூட் ஆயிடுச்சு. அந்த பேக்கேஜ் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, எவ்வளவு அந்த பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்க அதை பாருங்க. நான் கீழேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த பிளேஸ்க்கு போறதை விட அங்க ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பார்த்து போட்டோ எடுக்கிறதா பெரிய டாஸ்கே. ஏன்னா எல்லா நல்ல வியூ பாயிண்ட்லயுமே கும்பலா நின்று போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள நகரணும் சொல்ல முடியாது, அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கிளம்பணும், டக்குன்னு அங்க போய் நின்று 4-5 போட்டோஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். டைகர் ஃபேஸ் ராக் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் புருஷன் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அங்க போய் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அது கீழே இறங்கி மேல வரதுல சான்ஸே இல்ல. அண்ட் 1 hour தான் எங்களுக்கு டைம் கொடுத்திருந்தாங்க, அதுக்குள்ளேயே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. சோ நாங்க அந்த போட்டோஸ் வீடியோ சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நாங்க ஒரு 1 hourலயே நாங்க ஜிப்புக்கு போயிட்டோம். நாங்க கேம்ப் சைட் போனது ஃப்ரெஷ் அப்ல ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து 10 o'clock செக் அவுட் ஆயிட்டோம். நாங்க கேம்ப் சைட் வரும்போதே இந்த ஹாட் ஏர் பலூனை பார்த்தோம். சரி ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோன்னு கேட்டுக்கலான்னு போய் கேட்டா ஒரு ஆளுக்கு 1500 ரூபாவா, 10 நிமிஷம் தானா. சரி ஓகே போயிட்டு வரோம் டாட்டான்னு அங்க இருந்து நாங்க வந்துட்டோம். அவ்வளவு காசு கொடுத்து போறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அப்புறம் நாங்க இந்த ஜிப்லைன் போனோம். 600 meters 500 ரூபாய். இதுல வந்து 3 வயசுக்கு மேல குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களையும் வந்து அலோ பண்றாங்க. 360 கேமராஸ் அவங்களே வச்சிருக்காங்க, அது வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். இது வந்து 1 way ஜிப்லைன் தான். சோ இன்கேஸ் நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் வந்திருந்தோம்னா கீழே அந்த பினிஷிங் பாயிண்ட்ல ஒரு ஜீப் வச்சிருக்காங்க, அதுல இருந்து ஒருத்தங்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல விட்டுருவாங்க, அது வந்து ஃப்ரீ தான். சோ அங்க இருந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு நம்ம வந்துக்கலாம்.